இந்த வாயை கட்ட முடியாது. முடிஞ்சா கட்டிப்பாரு. You have no power, but we have power in the name of Jesus. ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ நான் எத்தனை பேர் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறேன். மெய்யாய் திருந்தினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்தது கொஞ்சம் பேர், ஆனால் டிவியில் ஃபோனில் எக்கச்சக்கம் எவ்வளோ பாவத்தை விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஊழியத்தின் மத்தியில் ஐ ஹாவ் சோ மெனி ப்ரௌட், பெருமைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊழியக்காரனும் கொடுக்காத பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத பாவ மன்னிப்பு இந்த ஊழியத்தில் தான் கிடைச்சிருக்கு. வேற எந்த ஊழியத்திலையும் கிடைக்கும். பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கென்றே வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம். அல்லேலூயா சொல்லி கையை தட்டலாம். அல்லேலூயா. பாவம் செய்கிறவளை கொன்றுபடுகிற தேவன். எல்லா ஊழியத்திலையும் பாவம் செஞ்சா மன்னிப்பு கிடைக்குன்னு சொல்லி தருவாங்க. இந்த ஊழியத்தில் தான் நீ பாவம் செஞ்சா உன்னை கொல்லுவேன், கொல்லவே கொல்லுவேன்னு சொல்லுகிற வேத ஊழியம். அல்லேலூயா. பாவம் செஞ்சா மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லுகிறது அவங்க ஊழியம். பாவம் செய்தா தண்டனை கிடைக்கும்னு சொல்லுகிறது இந்த ஊழியம். எது பெஸ்ட்? இதுதான் பெஸ்ட். அவனுடைய பாவம் அவனை கொல்லும். அவனுடைய அக்கிரமம் அவனுடைய தலையில சுமர பண்ணுவேன். நீ செய்த பாவத்து நிமித்தம் உன்னை கட்டல் கடையாக்கி உன்னை கொல்லவே கொல்லுவேன். இப்படிதானே சொன்னார் ஆண்டவர். அதானே சொல்றேன். நீ பாவம் செய்தா குட்டியை பறிகொடுத்த கரடியை போல காத்திருந்து சிங்கம் உன் ஈர கொலையை பட்சிப்பது போல நான் உன்னை பட்சித்தே போடுவேன். பாவம் செய்கிறவங்களை இருதயம் தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும். கட்டாயம். பாவம் செய்தவங்களுடைய கிட்னி தான் சர்ஜரிக்கு போகும். அடுத்து என்ன பண்ணாங்க? சுத்திகரிப்பு சொல்லுவாங்களே, கிட்னி சுத்திகரிப்புக்கு ஒரு இங்கிலீஷில் டயாலிசிஸ். இந்த ஊழியத்தில் இருந்தால் அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேரை காப்பாற்றின ஊழியம். ஆனால் யாருக்கும் வேண்டாத ஊழியம். ஆனால் எல்லாரும் கேட்பாங்க, ஜீவொலி தான் கேட்பாங்க. அதில் மாற்று கிடையாது. சர்வே ரிப்போர்ட்டு ஜீவொலி தான் உட்கார்ந்தே பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தருவா காணிக்க மாட்டேங்கிட்ட தர மாட்டாங்க. அதெல்லாம் அண்ணனுக்கு போயிடும். அண்ணன் சம்பாதிச்ச போது தம்பி சம்பாதிக்கண்டாமா? ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏன்னா சம்பாதிக்கண்டாம், கர்த்தருடைய பணியை செம்மையாக செய்யணும். நானே சொல்லிக்கிறேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் செத்தா என் பிள்ளைங்களை பிடுங்கி எடுத்துருவாங்க, இல்லைன்னா என் முன்னாடி பிடுங்கிடுவான். ஒரு மோரத்தை கூட விட்டு தர மாட்டாங்க. என் தாயை சுமந்து கொண்டு போகிறேன் அடக்கம் பண்ணுறதுக்கு. ஒரு பக்கத்தில் நான் தீர்க்க தரிசனத்தின்படி மரணம் தாலி செயின் ஒன்று இருக்குது. ஒரு 9 தாலி செயின் கழட்டி அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். இதில் 2 சிஸ்டர்ஸ் ரொம்ப வறுமை, முடிஞ்சால் அவங்களுக்கு கொடுங்க, இல்லை ஷேர் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு டெட் பாடி சுமந்துட்டு போகிறேன். சென்னை பட்டணம் அண்ணன் வந்திருந்தான், மூத்தவன் வந்திருந்தான். இங்கே பாடி கொண்டு போய்ட்டுருக்க வேலையிலே தாலி செயினை 2 பேரும் இழுத்து அறுக்குறாங்க. தாலி செயின் எங்கிட்ட கொடு, நான் மூத்தவன், நான் ஆம்பளை, எங்கிட்ட கொடு. அதுக்கு தானே சென்னையில் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டாங்க. தம்பி எங்கிட்ட கொடுத்துருக்கு, நாங்கள் எல்லோரும் பெண் பிள்ளைகள் பங்கு வச்சு கொடுத்துருவோம். அவன் யார் அதை கொடுக்குறது? அவனை போலீஸில் கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளிடுவேன். அங்கே சண்டை. பாடியை அடக்கம் பண்ணல பாருங்கள், பொண்ணும் வெள்ளிக்கும் அடித்தடி. நான் பாடி அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தகவல் வருது. சரி மண்ணை போட்டாச்சு, நீ குருசா மற்றவன் வச்சுருவான்ட்டு நான் ஊருக்கு வந்தேன். அடித்து சாப்பிடான்னு வந்தாச்சுன்னா என்னையே ஃபுட்பால் கிரவுண்டில் போட்டு அடிக்கிற மாதிரி அடித்தாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு ஒரு தான் கிக்குன்னு விட்டான். நான் போய் பள்ளி மாதிரி ஓட்டி நின்னேன். அப்புறம் குனியை வச்சு குஸ்தி அடிக்கிறான் மூத்தவன். இன்னொருத்தன் தடி வச்சு தலையில் அடிக்கிறான். என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. குடும்ப சொத்தை எடுக்கலை. 1 சென்ட் நிலம் கூட குடும்ப சொத்தை இன்றைக்கு வரையும் எடுக்கலை. ஆண்டவரை பிடிச்சவரை வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாம் இன்னைக்கு கேஸ் போட்டால் 10-50 ஏக்கர் எடுத்துடலாம். ஏகப்பட்ட சொத்துக்கள் எங்களுக்கு உண்டு. அதில் ஷேர் ப்ராப்பர்ட்டி எனக்கு கொஞ்சம் வரும். ஆனால் கொஞ்சம் கேஸ் போட்டு தான் எடுக்கணும்.
வேண்டாம் விட்டு வந்தது தாலிச்சனுக்கே இவ்வளோ பிரச்சனை. ஒரு செயின் அதுக்கே இவ்வளோ அடி. கண்ணுலண்டு அம்மா இறந்தவரு அழல, ஏன்னா பரலுக்கு தானே போனாங்கன்னு சந்தோஷப்பட்டிருந்தா இப்போ அடித்து துன்புறுத்திட்டாங்க, கொடுமைப்படுத்திட்டாங்க. எவ்வளோ வலிக்கும். இதான் பொண்ணும் வெள்ளிக்கும் இருக்கிற மரியாதை. ஆண்டவர் மேலே மரியாதை யாருக்கும் கிடையாது. சாக எடுக்கும்போது வந்தும் பார்க்கல, செலவுக்கு பணமும் கொடுக்கல. மொத்தம் நாங்கள் 2 பேர் தான் செய்தோம். ஆனாலும் துக்கம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை தொட்டவனை அடிப்பேன்னு சொன்னார். அதே வருஷத்தில் அடித்து முடித்து புதைச்சிட்டாரு. அங்கே ஈவிரக்கெல்லாம் பார்க்கிற தேவன் அல்ல, பாவம் செய்கிறவன் எவனுக்கும் தண்டனை தான், மன்னிப்பே கிடையாது. அவை இந்த உலகத்தில் கடைசி காலங்களில் நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, செகண்ட் கொடுங்க, ஃபஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆண்டவர் கேட்குறாரு. நீ 6 நாள் என்னன்னு பண்ணிட்டு போ. நீ சினிமா தேட்டருக்கு போ, படம் பாரு, நடன நிகழ்ச்சி போ, காட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, சம்பாதிச்சுக்கோ. ஒரு நாள் கர்த்தருக்கு ஒன்றால் ஒப்பு கொடுக்க முடியலன்னு சொன்னா நீ என்ன கிறிஸ்தவன்? 24 மணி நேரம் தேவனுக்குள்ளே இருக்கணும். பாவம் நிறைந்த உலகம். அமெரிக்காவில் போனால் 2 பேர், ஒரு ஸ்திரியை 2 பேர் லவ் பண்ணுறாங்க கட்டிக்கிறதுக்கு. அவ திகைத்து நிற்கிறா. எவ்வளோ பாவ அக்கிரமம். அப்போ இவ்வளவு பாவங்கள் நிறைந்த ஊரில், நாட்டில் நம்ம பிள்ளைகள் படித்து பத்திரமா வெளியே வரணும்ல. நீ பட்டம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பிரசவிச்சுட்டு வரக்கூடாதுல்ல. அதானே உண்மை. எப்படி அனுபவப்பட்டாலோ அப்படியே வரணும் பிள்ளை. அதுக்கு என்ன தேவை? பைபிள் தேவை, வேதம் நமக்கு தேவை. வேதமே நித்திய வெளிச்சம், அப்படி தானே சொல்கிறாரு. வேதமே நித்திய வெளிச்சம். நம்ம பதறும்போது, கலங்கும்போது, கதறும்போது, அழும்போது வசனம் தானே நமக்கு ஒரு தெம்பை கொடுக்குது. பஞ்சம் வந்தாலும் வசனம் தானே சொல்லுது, பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்படி தானே, வசனம் தானே. அதை விட்டால் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? வேதத்தை விடுகிறவன் உண்மையிலே சபிக்கப்பட்டவன் தான். நம்ம தான் என்னுடைய தமிழில் சொன்ன விளங்காதவன் தான். அவை வேதம் தான் நமக்கு வெளிச்சம், வேதம் தான் நமக்கு பாதை. வேதம் முதல்ல கொடுங்க, மீதி உள்ள காரியம் என்ன வேணும் பின்னாடி செய்யுங்க. பைபிளுக்கு முக்கியத்துவம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம். அப்போ தான் பேய் நம்ம பக்கத்தில் வராது. நீங்களே ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாக மாறணும். கணவனுக்கு ஒரு வியாதி வந்தால் மனைவி ஜெபிச்சு கணவனுடைய வியாதி மாறணும். அதான் ஜீவொளி வித்துக்கள் அப்படி இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்கு வியாதி வந்தால் பொண்டாட்டி தலையில் கை வச்சு புருஷன் ஜெபிச்சு அந்த வியாதியை போக்கணும். அந்த பக்குவத்தை நீங்கள் அடையணும். அதான் இருக்க முதுமை. அது வரணும். அப்போ தான் நீங்கள் சாத்தானை ஜெயிச்சதுக்கு சமம். இல்லை சாத்தான் உங்களுக்கு சிங்கி அடிச்சிருவான். நான் ஜெபித்த ஒரு சகோதரனுடைய மனைவி பிரசவத்துக்கு ஆயத்தப்படுகிறாள். திருவனந்தபுரத்தில் இருக்கிற பிரபலமான மருத்துவமனையை சொல்லுது, அவள் மரித்து போவாள், பிரசவத்தில் மரித்து போவாள். ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய வியாதி உண்டு. கர்ப்பமே ஆகாது, ஆகக்கூடாது, கல்யாணமே ஆகக்கூடாது. அப்படி கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல பொருத்தனை வாங்கி கல்யாணமே பண்ணி வச்ச இந்த ஊழியந்தான். இது வேற, பிரசவம் வேற. பிரசவம் வரும்போது தாய் தகப்பன் கிட்ட பக்கத்தில் இருக்கணும். திருவன்றத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருந்த பெற்றோர்கள் குமிழிக்கே ஓடி போயிட்டாங்க. மகள் சாவை நான் ஏன் பார்க்க போகிறேன், ஓடிட்டாங்க. தனிமரமாக நின்னான் பையன். இந்த ஊழியத்தினுடைய வித்து. பிரதர் நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஒட்டுமொத்த மருத்துவமனையே சொல்லுகிறது டெலிவரியில் முடிஞ்சிடும்னு. பெற்றோர்கள் ஓடி போயிட்டாங்க. என் அம்மா அப்பாலாம் அங்கே விருதுநகர் சிறுவில்லிபுத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க கூட்டம் வரல.
நான் ஒத்தைக்கு என்ன பண்ணுவேன்? நீ ஒத்தைக்கு இல்லைடா, உன்னோட கூட ஒருவர் இருக்கிறார். தைரியமாக அவளை மருத்துவமனையை கூட்டிகிட்டு போ. ஜெபிக்கிறதுக்கு நான், கிரியை செய்கிறதுக்கு அவர். ஏன் பயப்படுகிறாய்? நீ போ. அவன் போனான். நர்ஸுமாரெல்லாம் சம்பிக்கிறாங்க. அது ஒரு ஓய்வு நாள். டாக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கலான்னு இல்லைட்டு அனாதை போல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 2:30 மணி மத்தியானம் வேலை, 2:30 மணி. அவங்ககிட்ட ஃபோன் வருது. எதுக்கும் என் மனைவிக்கு ஒன்று ஜெபம் பண்ணுங்க என்ன அவன் கேட்குறான். நான் இந்த ஃப்ளோருக்கு மேலே நிற்கிறேன், எலக்ட்ரிக்கல் வேலை, கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணிட்டு நிற்கிறேன். அங்கேயும் ஒரு உயரத்தில் நிற்கிறேன். நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னேன். ஆவியானவர் பேசினார். ஃபோனை கட் பண்ண பிறகு தான் பேசினார். டெலிவரி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கோன்னு. அப்புறம் ஃபோனை நான் கொடுத்தேன், போட்டேன். அவன்கிட்ட சொன்னேன், உன் பொண்டாடி என் ஃபோனே கேட்க மாட்டான், அதில் ஸ்பீக்கரில் போட்டு அவன் காதில் வச்சு விடுன்னு. ஏன்னா அது ஒரு விதமான ஊழியம். அவங்கெல்லாம் வேறு மாதிரி நகை நட்டு இல்லாத ஊழியம். நம்ம நகை போடுற ஊழியம், போட வைக்கிற ஊழியம், பாவத்தை பிடுங்குற ஊழியம். ஸ்பீக்கரில் போடு. ஆவியானவர் பேசினார். இப்போ இந்த நிமிடமே பிரசவம்னு சொன்னார். அவ்வளோதான். சப்தம் இல்லாமல் ஒரு டெலிவரி. குழந்தைய கையில் எடுத்ததே புருஷன். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நர்ஸுகள் தான் பிள்ளைங்கள் எடுப்பாங்க. பிரசவித்த பிள்ளைய முதல்ல தூக்குனது வந்தான். கூப்பிட்ட நர்ஸே வரல. கர்த்தர் ஒரு வினாடியில் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 2 பேர் உயிரோடு தான் இருக்காங்க. மருத்துவர் சொன்ன ரிப்போர்ட்டு தப்பாக போச்சு, கர்த்தர் சொன்னது சரியாக போச்சு. சாவுன்னு சொன்னாங்க, வாழ்வை கொடுக்கிற ஊழியம். உற்சாகமா கையை தட்டி சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், படிங்க ஒருவர். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயத்தினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சர்ப்பம் சொல்லி ஏவாள் பாவம் செய்தாள். ஆகவே அந்த பாவத்தை காரணமான அந்த சர்ப்பத்தை தேவன் சபிக்கிறார். நீ உயிரோடு இருக்குன்னு நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணை நீ வயத்தினால ஊந்து நடப்பாய். முன்னாடியெல்லாம் பாம்பு பறக்கும், மண்ணால் ஊந்து யாருக்கும் தெரியாததுல பதுங்கி இருப்பாய். காட்டு மிருகங்கள் கண்டாலும் உன்னை கடிச்சு கொள்ளும், நாட்டு மிருகங்கள் கண்டாலும் அடிச்சு கொள்ளும். எல்லோருக்கும் சத்துரு சர்ப்பம். உண்மையா இல்லையா? அன்னைக்கு சபிச்சாரு. மிருகங்களை கண்டே பாம்புக்கு பயம், கழுகை கண்டா இன்னும் அதிக பயம் இல்லையா? தானே ஆண்டருடைய சாபம்.
அன்னைக்கு பாம்பு மேலே வந்தது. அடுத்து யார் மேலே வந்தது? அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்மித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும், அதான் பாம்பை பார்த்து சொல்கிற, பாம்பு தான் அங்கே நிற்கிது, ஏவாள் இங்கே நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுறார், உன்மித்துக்கும் உன் சந்ததிக்கும் இவள் சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் தான் ஏற்படுத்துகிறார் பகையை. பாம்புக்கு சந்ததிக்கும் பகை, ஏவாள் சந்ததிக்கும் பகை. இப்போ தெரியுதா? விக்கிரகம் நீ திரும்பி வரவே வேண்டாம், நீ அங்கேயே இருந்துக்கோன்னு ஆண்டவர் சொல்கிற